கொஞ்சம் அரட்டை கொஞ்சம் சமையல். இதில் இன்றைக்கி அரட்டையில் நம்ம ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கும். ஹோல் இந்தியா டூர் போய் சந்தோஷமாக ஆனுவல் ஹாலிடேஸில் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வயதானவர்கள் எல்லாரும் ரொம்ப வெயில் தாங்க முடியலன்னு குழுன்னு ஒரு இடத்துல சந்தோஷமாக இயற்கையை ரசிக்கிறதுக்கு போன இடத்துல பெரிய ஷாக் காத்திருந்தது அவங்களுக்கு. யாரோ மதத்தின் பேரில் முட்டாள்தனமாக எந்த மதமும் உயிர் கொள்ள சொல்லவே இல்லை. முட்டாள்தனமாக ஏதோ மதத்தின் பேர்லேயோ ஏதோ. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மத வெறியர்களும் அல்ல, அதே மாதிரி எந்த பாலிட்டிக்ஸ்லேயும் இல்லை, சாதாரண மக்கள். சாதாரணமாக அன்னாடமாக அன்று ஒவ்வொரு நாளும் சஃபர் பண்ணி கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி பேரம்பேத்திகளை பார்த்து பையங்களை வளர்த்து ஆளாக்கி எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையில் ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலான்னு இருக்கும்போது இவ்வளோ பெரிய உயிர் தியாகம் பண்ண வேண்டிய நிலைமை என்ன இருக்குது? உயிரை போக்கிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு என்ன விரோதம்? எல்லாருமே அவங்கவுங்க சாப்பாடை சாப்பிட்றோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கவே கூடாது. அது இந்த மாதிரி யார் மோசமான ஒரு மனோநிலையில் இருக்கிறவங்கள அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சி கொஞ்சம் அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ இந்த நேரத்தில் பார்த்தா எனக்கும் இந்த நாட்டில் நடக்கிற விஷயத்துக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சில பேரெல்லாம் டிவியில் சீரியல் பார்க்குறதோ என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறதோ நிறுத்துறது கிடையாது. ஒரு நேஷனில் இப்படி நடந்ததுன்னா ஹோல் முடங்கி இருக்கணும், சாம இருக்கணும், அந்த மனம் கோபத்தோடு இருக்கணும். இப்படி ஒரு அநியாயம் அட்டூழியம் நடந்திருக்கு என் நாட்டில் அப்படின்னு எத்தனை உயிர் தியாகம். இனிமே இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போய் எத்தனை பேர் உயிர் தியாகம் நாட்டுக்காக பண்ண போகிறாங்களோ அதை நினச்சாலே நடுங்கிறது மனசு. இது தேவையில்லாத ஒரு பேசாமல் அமைதியாக இருக்கிற நிலமையில் இதை ஒரு கலக்கி விரோதம் சம்பாதிச்சுட்டு அதுக்கு ஒரு எதிர் விளைவு வந்துட்டு எதுக்கு இந்த வம்பு? அதுதான் நல்ல மனம் கொண்டவர்களாக தான் இருக்கணும், பிறக்கணும், வளர்க்கணும். குழந்தைங்கள வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஒருத்தர் 2 பேர்னால 5 பேர்னால 6 பேர்னால ஹோல் இந்தியா, அந்த ஹோல் காஷ்மீர் வாழ்வாதாரமே போச்சு. யார் தைரியமாக அங்கே போவாங்க? இருட்டடிப்பு செஞ்ச மாதிரி அங்கே வாழற மக்களோட நிலைமை நினச்சி பாருங்கள். ஒரு எல்லாமே இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க, இந்த குதிரை ஏற்றம் அந்த மாதிரி பண்ணி காசு சம்பாதிக்கிறவங்க, ஏதோ ஒன்று சின்ன விஷயம் சம்பாதிச்சு ஏதோ வயிற்ற கழுவுற நிலமையில் இருக்கிறவங்களோட நிலமை நினச்சி பார்த்தா கண்ணீர் வந்துடும். இந்த மாதிரி ஒருத்தர்னால சில கெட்ட ஜென்மங்களால் எவ்வளோ பாதிப்பு. அதனால் தயவுசெய்து மார்னிங் டைமாக இதை நீங்கள் ஃபீல் பண்ணி அமைதியாக எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணாமல் அந்த அவங்களோட ஆன்மா சாந்தியிடணும். சீக்கிரம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஸ்டாப் ஆகி நிம்மதியாக இருக்கணும், ஓல் உலகம் நிம்மதியாக இருக்கணும்னு நம்ம ப்ரே பண்ண வேண்டிய நேரம் இது. என்டர்டெயின்மெண்ட் நேரம் கிடையவே கிடையாது. எந்த உயிர்கள் போனாலும் போனது தான். அதனால் உயிர் பலியெல்லாம் ஏற்படாமல் நாடு சௌக்கியமாக இருக்கணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. தயவுசெய்து கையெடுத்து கும்பிடுகிறேன். இந்த இதை நம்ம எல்லாரும் இனிமே எந்த உயிர் பலியும் நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தயவுசெய்து ப்ரே பண்ணுங்க. ஓகேயா? சரி. இப்போது நம்ம இன்றைக்கி சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கோவக்காய் நீளமாக கத்திரிக்காய் மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். நீளமாக இல்லை ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், சன்னமாக தகுடா. ஓகேயா? இந்த கோவைக்காயோட பலன்களை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட பலன்கள். அடிக்கடி சேர்க்க வேண்டிய காய்களில் ஒன்று இந்த கோவக்காய். இது இதில் கிராமங்களில் அசால்ட்டாக விளைஞ்சிருக்கும் இந்த வேலி கம்பியில். ஆனால் அது கசக்கும். அதையும் விடாமல் பழங்காலத்துக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கசந்தா பரவாயில்ல உடலுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து புளிக்குழம்பு பண்ணுவாள். கொஞ்சம் நிறையா வெல்லமெல்லாம் போட்டு
ஆனால் நம்ம இங்கே நாட்டில் கிடைக்கிற காய்கள் வந்து அப்படி கசக்காது. நம்ம வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் மாதிரி இருக்கும், வதக்கல் கறி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பல்லுக்கு நல்லது. பல விஷயங்கள் நீங்கள் அதை கூகுள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, பல பலன்கள் இருக்குது. இந்த கோவக்காய் மிக நல்ல காய், எடுத்துக்கொள்ள வேண்டிய காய் அடிக்கடி. அதுக்கு நம்ம எல்லோரும் நிறைய பேர், நான் சில விஷயங்கள்லாம் சர்வே எடுப்பேன். கோவக்காய் சாப்பிடுவீங்களா அடிக்கடி அப்படின்னு கேட்பேன் நிறையா மீட் பண்ணுறவங்களெல்லாம். ஒரு 100 பேர்கிட்ட எடுத்திருக்கேன். இல்லைங்க, எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களாம் பிடிக்காதுங்க, எத்தனை 2 சமையலாக பண்ண முடியும் இப்படின்லாம் வேற. குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா இவங்களும் சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம அதை பண்ணி கொடுத்து அவங்க வயிற்றுக்குள்ளே தள்ளுற வேலையை நம்ம பார்க்கணும். பேரண்ட்ஸோட கடமை அது. அவங்களுக்கு இப்போ இந்த வயதில் வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம தான் அதை சொல்லி கொடுத்து அவளை கம்பல் பண்ணி சாப்பிட வச்சிட்டோன்னா அந்த சத்து அவளுக்கு இதாகிடும், உடலில் சேரும், அது நன்மை ஏற்படும். சரியா? சரி, இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கேட்கவே வேண்டாம், நல்லது. இந்த கருஞ்சீரகம் வந்து கேன்சரையே தடுக்குங்க. இந்த கருஞ்சீரகமும் டெய்லி கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் துணூண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து டெய்லி காலங்காத்தால் வெறும் வயிற்றில் அந்த பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு குடிச்சிருங்க. வருமுன் காப்போம். தயவுசெய்து நான் சொல்கிறேன், நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன உடம்புக்குள்ளே என்ன கிருமிகள்லாம் போகிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போல்லாம் நம்ம ஆர்கானிக் உணவு சாப்பிட்றதில்ல. ஸோ தயவுசெய்து கருஞ்சீரகத்தை மறந்துடக்கூடாது. இந்த கருஞ்சீரகம் பொடி டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்து மஞ்சள் பொடியை சேர்த்து அப்படியே தண்ணியில் குடிச்சிருங்க தயவுசெய்து. வருமுன் காப்போன், ஃபேட்டி லிவருக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்த தொப்பைக்கு ரொம்ப நல்லது. பேட் கொலஸ்ட்ரால்லாம் கரைச்சி விட்டுரும், ஜீரணம் ஆகும். அதனால் பல நன்மைகள் ஏற்படுறது. 100க்கு மேலே நன்மைகள் கருஞ்சீரகத்தினால இருக்குது. தயவுசெய்து அதை மறந்துடாதீங்க, சாப்பிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்டெரக்டாக இந்த எடுத்து சில பேருக்கெல்லாம் கண்ணுக்கு எதிர பொடி பண்ணி கொடுத்தா ஐயா எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம இன்டெரக்டாக சமையலில் சேர்த்துடலாம். இப்போ குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் கஞ்சி தாளிச்சுட்ருங்க. அப்புறம் வந்து சப்பாத்தி பண்ணும்போது சேர்த்துலாம், பாஜி பண்ணும்போது சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருஞ்சீரகம் சேர்த்துருங்க, இன்டெரக்டாக போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கறி பொடி தயார் பண்ண போகிறோம். கறினா பொரியல், ஆக்சுவலாக கறி பொடி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சரியா? ஒரு சிம்மில் வச்சு தான் வதக்கணும். அப்புறம் கொத்தமல்லி வரை, அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன். சரியா? அப்புறம் வத்த மிளகா வச்சுக்கலாம், வேணும்னா கொஞ்சம் 2 மிளகும் வச்சுக்கோங்க. இது கடலைப்பருப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு வறுத்து நம்ம பொடி பண்ணி ஒரு பொடியை வச்சுக்கிறோம். கரகரான்னு பிடிச்சி அந்த பொடி வந்து எல்லா பொரியலுக்குமே போடலாம், காயோடு போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி கத்திரிக்காயெலாம் பண்ணுவோம் முன்னே, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ இதை முதல்ல வறுக்கலாம். சரியா? இதை வறுக்கிறோம். இதோட கொஞ்சோண்டு சாதா சீரகம், அப்புறம் உங்கள் கண்ணுக்கு எதிர கருஞ்சீரகம் போடுறேன். ஓகேயா? போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து எண்ணெயில் விட வேண்டாம். ஏன்னா நீங்கள் இன்னும் பெரிய பாட்டிலில் கூட பொரிச்சு வச்சுக்கலாம், எல்லா பொரியலுக்கும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு வந்து ரொம்ப நீர்க்காக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பாரோ ஏதோ பண்ணுறீங்க, ஒரு மாதிரி தண்ணியும் சக்கையுமா இருக்கும். சம்டைம்ஸ் கூட்டோ ஒரு சாம்பாரோ, அந்த டைமில் இதை 1 ஸ்பூனை போட்டு கலந்துட்டிங்கன்னா கொத்தமல்லி விரையோட டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டிப்பட்டுரும். அந்த குழம்பு வந்து தண்ணியும் சக்கையுமா இல்லாமல் ஒத்தாப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இதை நல்ல பெரிய கறிப்பொடி அப்படின்னு சொல்கிறது, இந்த காய்ப்பொடின்னு சொல்லலாம். இந்த காய்ப்பொடியை நல்லா பண்ணி இன்னும் கொஞ்சம் நிலக்கடலையெல்லாம் போட்டு தண்ணி படாமல் நான் ஸ்டார்டர்ஸுக்கு சொல்கிறேன். சரியா? நல்லா இந்த மாதிரி பண்ணி ஃப்ரீ டைமில் வச்சுட்டுருங்க. வெங்காயம் போட்டு ஒரு வதக்கிட்டு காயெல்லாம்
நல்லா வெந்த அப்புறம் கடைசியில் இதை ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நல்லா அப்படியே இந்த இதில் இந்த பொடி வந்து அப்படியே காய்க்கு மேலே அப்படியே இருக்கிற மாதிரி காய்க்கு மேலே சுருண்டு இருக்கும். வதக்கல் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா அப்படியே ஒட்டியிருக்கும் அதில். ஸோ அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் எல்லா பொரியலும் பண்ணிவிட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விடுங்க. அது உங்களுக்கு ஸ்கின் க்ளோ ஆகும். அப்புறம் ரொம்ப நல்லது. மைன்யூட்டு ஜிங்க் அது இதுங்கிற மாதிரி மெக்னீஷியம் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சத்துக்கள்லாம் தேங்காய் எண்ணெயில் இருக்குது. அதனால் அதெல்லாம் ரொம்ப நல்லது உடலுக்கு. இதை நம்ம பொடி பண்ணி கரகரான்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். காயை வேக போடலாம். ஓகேயா? இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போது நம்ம பொரியலுக்கு போட போகிறோம். கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. நான் எது தாளித்தாலுமே சும்மா ஒரு இத்தினூண்டு ஒரு மெந்தியத்தை போட்டுடுறது வந்து நல்லது. அதே மாதிரி பொரியலுக்கு கொஞ்சம் சீரகமும் போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு. கடலைப்பருப்பெல்லாம் அந்த பொடியிலையே கடலைப்பருப்பு சேர்த்துட்டோம். அதனால் இதில் கொஞ்சோண்டு தாளிக்கிறது ஒரு உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை போடுறோம். வெங்காயம் போடுறது போடாதது உங்களோட இஷ்டம். வெங்காயம் போடாமல் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். கறிப்பொடி அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் போடாமையும் பண்ணலாம். இது சின்ன வெங்காயம் உடலுக்கு நல்லதுன்னு போட்டிருக்கேன். வெங்காயம் போடாமல் அது உங்களோட ஆப்ஷன் இருக்குது. இந்த தேங்காய் போடுறது, பொரியலுக்கு வெங்காயம் போடுறது, இதெல்லாம் போடவும் போடலாம், போடாமையும் இருக்கலாம். அது இட் இஸ் நாட் அ மஸ்ட். ஓகேயா? இங்கே பாருங்க, வெறும் பாட்டில் தண்ணியில் வந்து இந்த புதினா நம்ம கட்டு வாங்குவோம்ல, அந்த கட்டு வாங்கினது 2-3 கொஞ்சம் வேர் இருந்தது. அது வச்சோன்னே எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல்லாக சும்மா அப்படி ஜன்னலில் வச்சேன், பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து நம்ம டெய்லி ஒரு புதினா ஜூஸு சும்மா போடுவோம் இல்லையா, இல்லை டீக்கு 2-4 இலை போடுறது, அந்த மாதிரிலாம் கிச்சன் கார்டன். இந்த ஒன்றும் இல்லை, இந்த கீரையெல்லாம் கூட வேறு இருந்ததுன்னா அதை ஒரு இதில் வச்சிங்கன்னா வந்துடும். அது அழகாக கொஞ்சமாக பருப்பு நம்ம கடையிறதோ இல்லைன்னா டால் பண்ணுவோம்ல, இந்த டால் பண்ணும்போது கொஞ்சம் இலைகளை, இந்த கீரை இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஒரு பாட்டில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி கொஞ்சம் 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றிடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி வாழறது அப்படின்னு. ஹாப்பினஸ் மட்டும்தான் ஹெல்த்து, ரியல் ஹெல்த்து. இப்போ நீங்கள் என்ன மருந்து டானிக் சாப்பிட்லாம், அதை சாப்பிடலாம், இது சாப்பிட்லாம், ஆனால் எக்ஸசைஸ் பண்ணலாம், டயட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் மனதில் சந்தோஷம் இல்லை என்றால் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ எப்படி சந்தோஷத்தை வர வைக்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதில் நல்லதெல்லாம் கோட்டை விட்டுருவோம். நம்ம ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒவ்வாதது பிடிக்காதது ஏதோ ஒன்று நடந்தால் அதை பிடிச்சிக்க வேண்டியது.
அதை பிடிச்சிட்டு அதையே ஃபோனில் எடுத்து 10 பேர்கிட்ட புலம்புறது. ஹஸ்பண்ட் ஏதாவது சாதாரணமாக அவசரம் சொல்லிட்டு போயிருப்பார், அதை ஒரு பெருசு படுத்துறது. பல பேர் அப்படி தான். அப்புறம் இல்லை ஏதாவது யாராவது சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு கருத்தில் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க இவங்க, அதற்கு மேலே கற்பனை வார்த்தைகளை சேர்த்துருவான். அவள் சொன்னது ஒரு மீனிங்கில் இருக்கும், ஆனால் இந்த கற்பனை வார்த்தையை சேர்த்துண்டு ரொம்ப அமக்கலம் பண்ணுறது, அதையே நினச்சிட்டு இருக்குது கெட்டதையே. அது என்ன ஆகும், அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும் உங்கள் மனசில். அதெல்லாம் தேவையே இல்லை. அப்பப்போ கேட்டாங்கன்னா என்னமோ சரி அவங்க சொன்னாங்க, அந்த வேர்டுக்கு மீனிங்கே இல்லை, நான் எடுத்துக்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் இன் மை மைண்டு அப்படின்ட்டு அப்படியே போயிடணும். ஆமாம், கேர் பண்ணக்கூடாது. இப்போது உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும்ல, நீங்கள் ஏன் கேர் பண்ணுறீங்க அதெல்லாம்? ஒவ்வொரு மற்றவாளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்ல விஷயம்னா நல்ல சரின்னு சொல்லிடுங்க, இல்லை ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. ஆனால் கெட்டதை யாராவது ஏதாவது சொன்னால் காரணமே இல்லாமல் சொல்லுவாங்க, இல்லை பொறாமை அது இதுன்னு காரணத்தோடு கூட சொல்லுவாங்க. பட் ஒய் டு யூ டேக் தோஸ் வேர்ட்ஸ்? இந்த வேர்ட்ஸை எடுத்துக்கப்படாது, அப்படியே அந்த வேர்ட்ஸை தாண்டி போயிடணும், உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி எரிஞ்சிடணும். அந்த நிமிஷம் நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்குன்னு நான் சொல்லுவேன். அதை தூக்கி எறிஞ்சிடணும். ஆனால் இந்த முதிர்ச்சி கொஞ்சம் வயசானப்புறம் தான் எல்லாருக்கும் வருது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஓகே, நான் ஒரு சின்ன கிச்சனின் மூலம் கிச்சன் வச்சுட்டு இந்த கிச்சனை ஏதோ ஒன்று பண்ணிட்டு பல விஷயங்கள் பேசணும் உங்களோடங்கிறதுக்கு தான் இந்த யூடியூபுக்கு வந்தது. ஆக்சுவலாக குட்டி குட்டி விஷயம் இப்போ எனக்கு தோன்றுறது, வயதான குணமாக தோன்றுறது, நான் பேசணும். அதனால் நம்ம ஹாப்பியாக எப்படி இருக்கிறது, ஹாப்பினஸ் தான் ரியல் ஹெல்த். ஹாப்பியாக மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வர வியாதியும் வர வேண்டாம்னு ஓடி போயிடும், பேக்கில் வெளியே போயிடும், நம்பவே மாட்டீங்க. ஹாப்பியாக மனசை வச்சுக்கோங்க, நல்லது மட்டுமே நினைங்க. அப்புறம் அதே மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடுங்க. இந்த உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சோகம் கொண்டாடுறவங்களாக இருந்தால் அவங்கள விட்டு தயவுசெய்து நகர்ந்துருங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதோடையே சேர்ந்து அவங்க ஒரு வியாக்கியானம் பண்ணி சோகம் பரப்புவாங்க. அந்த சோகம் பரப்புகிறவங்க கிட்ட நிற்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். நீங்கள் நகர்ந்து போயிடணும், சோகம் பரப்புறவங்க கிட்ட வராமல். இப்போ சால்ட்டு பார்த்து போடணும், அவ்வளோவா. இப்போ இது நான் 2 பேருக்கு பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போகிறோம், பார்த்துக்கோங்க. நீங்கள் உப்புலாம் போட தெரியல உங்களுக்கு, அதனால் பார்த்துக்கோங்க. கம்மியாக போடுங்க, வேணால் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நியூ கமர்ஸ், சமையலுக்கு புதுசாக வரவங்க, குட்டீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 15 வயசு குட்டீஸ் எல்லாம் சமைக்கிறேன் நான், ஐ வாண்ட் டு இதை லீவில் எல்லாம் ஐ வாண்ட் டு மேக் திஸ் தட்லாம் வராங்க, ஆசையாக வராங்க. கேர்ஃபுல்லாக அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமான டிப்ஸ் எல்லாம். முக்கியமாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். சமையல் பண்ணுறது பெருசு கிடையாது, எவ்வளோ தூரம் ஜாக்கிரதையாக அதை பண்ணிக்கிறோம். இப்போ நான் இது செக்கில் அரைச்ச கடலை எண்ணெய், சரியா, அது கூட நல்லது தான், அதை விட்டுருக்கேன். இப்போ ஜாஸ்தி தண்ணியெல்லாம் விடாமல் இப்படி கிராஸாக மூடினோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கிராஸாக மூடணும், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மூடினோன்னா இந்த ஆவி போய் மேலே இடித்து அப்படி கீழே விழுவுள்ள ஆவி, நீராவி, அந்த நீராவிலேயே ஃப்ரை ஆகிடும் ஜம்முன்னு. ஓகேயா? இப்போ நம்ம இதே மாதிரி வச்சு கிளறி வச்சு இப்படி மூடி வச்சுட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா வெந்துடும். வெந்தப்பறம் தண்ணியே விடலை பாருங்கள், சும்மா தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கோங்க. ஆனால் என்னோடது ஃப்ரெஷ்ஷு, அந்த காய் ரொம்ப ஃப்ரெஷ் டெண்டராக இருந்தது, அதனால் நான் விடலை. நீங்கள் ஆனால் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க தேவைன்னா. ஓகேயா? காஞ்சி போச்சுன்னா உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த பொடியிலேயே காரம்லாம் வந்துடும். ஸோ அந்த பொடியை மேலாக தூவ வேண்டியதாக, இது வேகட்டும். ஓகேயா? ஓகே, சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். என்ன ப்ராப்ளம் பாட்டுக்கு இருக்கும் தான் லைஃப் லாங்கு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளத்துலேயே நின்றுடக்கூடாது. சரி, ப்ராப்ளத்துலேருந்து தாண்டி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசனையில் போயிடுங்க. அப்போது
வருத்தம் வராது. சரியா? ஓகே. இதோ நம்ம பொடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இப்படி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஜம்முன்னு இருக்குது. இப்போவே நல்லா வாசனை அடிக்கிறது ஜம்முன்னு. அது நல்லா கோவக்காய் வந்தப்புறம் நம்ம இதை மேலாக போட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஓகேயா? இதோ பாருங்க, வெந்தாச்சு கோவக்காய். அப்படியே இந்த மசாலா அப்படியே ஒவ்வொரு காய் மேலேயும் பூசும். இப்படி நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடலுக்கும் நல்லது. இந்த கொத்தமல்லி வர வந்து பித்தத்தை எடுக்கும். கடலைப்பருப்பு புரோட்டீன். அதே மாதிரி நிலக்கடலை போட்டோம் இல்லையா, அந்த நிலக்கடலையும் புரோட்டீன் தான், உடலுக்கு நல்லது. பயங்கர ஹெல்த்தை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அப்புறம் கருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கோம், அது கேன்சரை தடுக்கும். இது பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியே அனுப்பும். அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவருக்கு நல்லது. அதே மாதிரி பெல்லி ஃபேட்டுக்கும் நல்லது, தொப்பைக்கும் நல்லது. தொப்பை குறைய உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லித்தரேன் அடுத்த தடவை. ஃப்ளாக்ஸ் சீடில் ஏதாவது ஒன்று பண்ணி காமிக்கிறேன். அந்த தொப்பை குறையத்துக்கு ஃப்ளாக்ஸ் சீடு தான். ஃப்ளாக்ஸ் சீடுனா ஆலிவ் விதை. அந்த ஸ்கின்னு க்ளோயிங்க்கும் அதே தான். ஸோ அதில் ஏதாவது சமையல் பண்ணுறோம் நம்ம நெக்ஸ்ட் டைம். ஓகே. இந்த ஆளி விதை ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது, சீப்பாக தான் இருக்குது. அதை ஆளி விதையை வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொல்லி தந்தப்புறம் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸ்டார்டர்ஸ் ஆளி விதையெல்லாம் வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது என்னது, கோவைக்காய் பொடி போட்ட கறி. சரியா? ஓகே. இதை பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மெயினாக எதுக்கு தெரியுமா நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்? சின்ன சின்ன விஷயங்கள் முன்னால் அரட்டையில் பேசுகிறோம் இல்லையா, அந்த சமையலாவது நீங்கள்லாம் எங்கேயோ லட்சம் பேர் போடுறா சமையல், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் பார்த்துக்கலாம். சரியா? நான் ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மை ஸ்மால் டாக். தயவுசெய்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அதனால் அது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உணவே மருந்து. இந்த உணவு கூட மருந்து தான், உங்களுக்கு நன்மை பயக்கும் உடலுக்கு. சரியா? இந்த மாதிரி சாத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம், எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். சும்மாவே எடுத்து கூட சாப்பிட்லாம். ஓகேயா? ஒரு ஜூஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு க்ரீன் ஜூஸ் ஒன்று வச்சுக்கோங்க. எப்படின்னா பச்சை கொத்தமல்லி, நம்ம நெல்லிக்காய், பச்சை கொத்தமல்லி விதை கிடையாது, பச்சை கொத்தமல்லி இலைகள், அதே மாதிரி நெல்லிக்காய், அப்புறம் வந்து ஒரு வெள்ளரிக்காய். இதை மூணையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு பெருக்கி அதில் தேன் நல்லா 2 ஸ்பூன் விட்டு ஜம்முன்னு ஒரு பெரிய டம்ளர் குடிச்சிருங்க. அதில் அவ்வளோ சத்து இருக்குது. உங்களுக்கு உடம்புக்கு பச்சையம் வேணும் கண்டிப்பாக. கொஞ்சம் வயசு ஆக ஆக டீஜெனரேட்டு ரொம்ப செல்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம திருப்பி பச்சையாக சாப்பிட்ணும். அதுதான் கீரையெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் கூட இந்த வகையில் அம்லா எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அம்லா சாப்பிட்ணும். அம்லானா நெல்லிக்காய் ஒரு நாள் சாப்பிட்டோன்னா ஆயுள் விருத்தி. சரியா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட உடல் வந்து ஒரு கோவில் மாதிரி. ஒரு கோவிலில் இருக்கிற கடவுளுக்கு சிலைக்கு வந்து நம்ம கோவிலில் இருக்கிற கடவுளுக்கு சிலை ரூபமாக இருக்கும் கடவுளுக்கு நம்ம ஒரு சுத்தமான உணவு தனியாக நல்லா மடியாக சமைச்சு மடப்பள்ளியில் வச்சு சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி நம்ம உடலுக்கும் மிக சுத்தமான ஆரோக்கியமான உணவை டெய்லி சாப்பிட்ணும். அப்போது நம்ம வியாதியே வராது. 100 வயதானாலும் நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். கடைசி நேரம் வரைக்கும் வேலை பண்ணிகிட்டு இருக்கலாம். எங்கள் ஒரு ஒன் ஆஃப் தி அத்தை வந்து 100 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 100 வயதும் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. சமைக்கிறது சின்ன எவ்வளோ முடிகிறதோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. சுறுசுறுப்பாக இருந்திருக்காங்க. மத்தியானம் நேப் எடுத்துட்டு அதே மாதிரி நைட்டு நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அப்போது இந்த மாதிரிலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் இல்லையா? அந்த காலத்து முறைப்படி சமையல் சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப நடந்து கிடந்து மாவு இடித்து
அந்த மிளகா பொடி இடித்து காபி பொடி இடித்து எல்லாமே பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க்கு. அதனால் அவங்களுக்கு அரிசி சாதம் ஒத்துண்டது. ஆனால் இது வந்து என்ன தெரியுமா, குதிரைவாலி. ஒரு நாள் குதிரைவாலி, ஒரு நாள் சாமை, ஒரு நாள் வரகு, ஒரு நாள் திணை, அப்புறம் வாரத்துக்கு ஃப்ரைடே அந்த மாதிரினா கீரை சாதம், சாதாரண சாதம், அரிசி சாதம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க ரொட்டீனாக. இது வந்து நம்ம பாதி சாப்பிட்டா வயிறுமிடும். நார்மலாக அந்த ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிட்ணும் இல்லைங்களா நார்மலாக, அதில் நீங்கள் பாதி இந்த மில்லட்ஸு குதிரைவாலி, சாமை, திணை, வரகு இதெல்லாம்னா நீங்கள் அரை கிளாஸ் போடுற இடத்துல 1/4 கிளாஸ் தான் செலவழியும் ஒரு பர்சனுக்கு, சரியா? ஆனால் 1/4 கிளாஸ் திணை அந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சால் போதும். இது வந்து குதிரைவாலி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து முளைக்கட்டுன இதை வந்து ஒரு 2 ஸ்பூனு அப்படி இல்லை ஒரு கைப்பிடி அளவு வாயில் போட்டு சும்மாவே, காரம் வேண்டாம், உப்பு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், அப்படியே போட்டு நல்லா அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வேணுங்கிற ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடச்சாச்சு. வெஜிடேரியன்ஸுக்கு இதில் தான் ப்ரோட்டீன், கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுடுங்க, முளைக்கட்டிடுங்க, ரொம்ப ஈஸி. இப்படி நான் இதில் பாருங்கள், ஒரு கப்பில் தண்ணி போட்டு ஊற வச்சேன், அப்புறம் அந்த இது தண்ணியை வடிச்சுக்கிட்டேன், கப்புன்னு மூடி வச்சேன். எப்படி வளர்ந்துட்டு பாருங்கள், 2 நாள் ஜம்முன்னு வளர்ந்துட்டு. ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துடும். அதனால் நான் பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணி கடகடன்னு காலி பண்ணிவிடுங்க. இது வந்து சின்ன வெங்காயம், கேப்சிகம், நல்ல ஃப்ரெஷ் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு, தக்காளி அதிகம் போட்டு புளி கம்மியாக போட்டு ஒரு புளிக்குழம்பு. இப்போல்லாம் வந்து தக்காளி அதிகமாக போட்டுடுறது, புளி வந்து அளவோட கொஞ்சமாக போடுறது அந்த டேஸ்ட்டுக்காக. அதனால் இந்த மாதிரி ஒரு வத்தல் குழம்பு. இது வந்து இன்றைக்கி பண்ணின கோவக்காயோட பொடி போட்ட கறி, சரியா? பொடி போட்ட கறி, இந்த குழம்பு வச்சு குதிரைவாலி அரிசி சாதம், இந்த ப்ரோட்டீனுக்கு இது, அப்புறம் வெள்ளரிக்காய், நிறையா இருக்குது ஐட்டம்ஸ், ஓகேயா? அப்புறம் தயிர், இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான உணவு. இந்த மாதிரி டெய்லி சாப்பிடுங்க. மத்தியானம் ஒரு வேளையாவது பெஸ்ட்டாக சாப்பிட்டுடணும். அப்புறம் மற்றது காலையில் ஒரு ராகி கஞ்சி இல்லை ராகி கூழ், அந்த மாதிரி ராகி களி அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். மத்தியானம் ஒரு நேரம் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு லைட்டாக ஏதாவது சாப்பிடுங்க, சரியா? கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்க வேண்டாம். இந்த காலத்தில் அது ஒன்று டயர்டாகிடும், உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, அப்புறம் சுகர் சேர்றது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மில்லட்ஸு வாரம் ஒரு 6 நாள் சாப்பிடுங்க. ஒரே ஒரு நாள் ஆசைக்கு ரைஸ் சாப்பிட்டுக்கோங்க. ரைஸும் சாப்பிட்டு இட்லியும் சாப்பிட்டு அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் ரைஸ் எடுக்கணுமே வழியா, அது இட்லியாக இருக்கலாம். அந்த இட்லி ரொம்ப சாப்பிட்டிங்கன்னா சாதம் சாப்பிடாதீங்க ப்ளீஸ். நிறைய காய்கறிகள், சேலட்ஸ் இப்படிலாம் நல்லா சாப்பிடுங்க, ஓகேயா? சரி, இது வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும். அன்பே சிவம், அன்பை பரப்புவோம், ஓகேயா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த க்ரீன் ஜூஸ் சாப்பிடலாம். என்னென்னா பச்சை கொத்தமல்லி, அம்லா, நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன பிட்டு, அப்புறம் வெள்ளரிக்காய், அதை போட்டு நல்லா அரைச்சி, தண்ணி விட்டு அரைச்சி, கொஞ்சம் நல்லா தண்ணி போட்டு கலந்து, கொஞ்சம் தேன், ஒரு 2 ஸ்பூன் தேனை விட்டு வச்சுருக்கேன். இது நீங்கள் எடுத்து நல்லா கலக்கி ஒரு சொம்பு நிறையா வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எல்லோரும் குழந்தைங்க போக வர எடுத்து குடிக்கட்டும், ரொம்ப நல்லது. தினமும் ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிட்ணும். இந்த ரூபத்தில் போட்டு ஆளுக்கு எவ்வளோ பர்சன்ஸ் இருக்குதோ அவ்வளோ ஒவ்வொரு நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் கணக்கில் போட்டு இது சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும். அதுதான் என்னுடைய ஒரே ஆசை. தேங்க்யூ ஸோ மச். உணவே மருந்தே உணவு. இந்த நம்மளோட சித்தர்களையெல்லாம் டெய்லி நன்றி சொல்லணும். இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. வாய்மொழி செய்தியாக அப்படியே மாணாக்கர்களுக்கு சொல்லி அவங்க பரப்பி 4 ஊர பிரயாணம் பண்ணி எவ்வளோ கடினமான உழைப்பு பண்ணினதுனால நம்ம அப்படியே டேபிள் அசால்ட்டாக சந்தோஷமாக சாப்பிட்றோம் எல்லாத்தையுமே. புரிஞ்சுதா? அதனால் அவங்க ஒருத்தரோட தியாகம் தான் மற்றவங்களோட நல்வாழ்க்கைக்கு வித்திடுறதுன்னு நம்மளுக்கு தெரியணும் கண்டிப்பாக. அதுக்காக சித்தர்களுக்கு, ஞானிகளுக்கு, வாழ்ந்த சித்தர்களுக்கு, வாழும் சித்தர்களுக்கு, அதுக்கப்புறம் ரிஷிகளுக்கு, சப்த ரிஷிகளுக்கு, நவகிரகங்கள், நம்ம ஆட்கொண்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிற நவகிரகங்கள், 15 சித்தர்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் டெய்லி, பஞ்சபூதங்களுக்கும். ஓகேயா? தேங்க்யூ.